புயல் சின்னம் எதிரொலியாக காசிமேட்டில் கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது. இது பற்றிய விரிவான விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் மணிவர்மன். விவரங்கள். புயல் எச்சரிக்கையால் காசிமேட்டில் கடல் சீற்றத்துடனும் கொந்தளிப்புடனும் காட்சியளிக்கின்றன. இளைஞர்கள் தங்கள் ஆபத்தை உணராமல் அலைகளின் சீற்றத்தை படம் பிடிப்பதற்காகவும் செல்பி எடுப்பதற்காகவும் படையெடுத்து வருகின்றனர். குறிப்பாக தென்மேற்கு வங்கக்கடலில் மையம் கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தொடர்ந்து 13 கிலோமீட்டர் வேகத்தில் நடந்து வருகிறது. இதனிடையே இன்று மதியம் புயல் உருவாக வாய்ப்பு உள்ள நிலையில் காசிமேட்டில் கடல் கொந்தளிப்புடனும் சீற்றத்துடனும் பலத்த காற்றுடன் வீசுகிறது. குறிப்பாக மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்லாமல் தங்கள் உடைமைகளையும் படகுகளையும் வலைகளையும் பாதுகாப்பாக எடுத்து வைத்துள்ளனர். ஏற்கனவே மீன்வளத்துறை சார்பில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பாகவே எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் மீனவர்கள் ஆழ்கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை. குறிப்பாக அறிவிப்பு வருவதற்கு முன்பாகவே மீன்பிடிக்க சென்ற மீனவர்களும் ஆங்காங்கே உள்ள துறைமுகங்களில் தஞ்சம் அடைவதற்கு அறிவுறுத்தப்பட்டு உள்ளது. இந்நிலையில் காசிமேடு N4 வார்ப்பு பகுதியில் தடுப்பு கற்களை தாண்டி அலை சீற்றத்துடன் விழுகிறது. இதனிடையே இந்த அலையின் சீற்றத்தையும் கொந்தளிப்பையும் படம் பிடிப்பதற்காக இளைஞர்கள் இருசக்கர வாகனங்களில் இங்கு குவிந்து வருகின்றனர். மேலும் செல்பி எடுத்துக்கொண்டு ஆபத்தை உணராமல் இங்கே வலம் வந்து கொண்டிருக்கின்றனர். கடல் காற்று அதிகமாக வீசப்பட்ட போதிலும் கடல் சீற்றத்துடனும் கொந்தளிப்புடனும் தற்பொழுது காட்சியளித்துக் கொண்டிருக்கின்றன. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மணிவர்மன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.